இந்த வருஷம் உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எஸ், பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் 2024. 2024ல எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சஜஷன் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ அதுல எஸ்பெஷலா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஸோ இது மூணுத்துல இருக்கக்கூடிய டாப் 3 ஃபண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத தான் எக்ஸ்பிளனேஷன் நான் காமிக்க போறேன் வித் டேட்டாஸோட. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லார்ஜ் கேப் இன் தி சென்ஸ் டாப் 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மிட் கேப் அப்படிங்கிறது டாப் 101 ல இருந்து 250 கம்பெனிஸ் மிட் கேப் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க. அண்ட் ஸ்மால் கேப்ன்றது 251 பிளஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே ஸ்மால் கேப் அப்படிங்கிற கேட்டகரியில வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி இந்த டாப் பொசிஷன்ல ஒரு கம்பெனிஸை அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டாப் கம்பெனிஸ் எது எங்கெங்க வரும் அப்படிங்கறத அவங்க செட் பண்ணுவாங்க. எப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் இன்டு பிரசன்ட் ஷேர், அவங்க கிட்ட மொத்தமா எத்தனை ஷேர் இருக்கு அண்ட் ஒரு ஷேருடைய பிரைஸ் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி யார் ஹைல இருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த டாப் கம்பெனிஸ் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இருக்குங்க இல்லையா, டாப் 100 கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட். எஸ், இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் 3 லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய டாப் 3 ஃபண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போறேன். அதே மாதிரி மிட் கேப்ல இருக்கக்கூடிய டாப் 3 ஃபண்ட்ஸ்லாம் என்னென்ன, ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய டாப் 3 ஃபண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கூகுள்ல வித் டேட்டாஸோட நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஸோ டாப் 3 ஃபண்ட்ஸ் என்ன இருக்கு லார்ஜ் கேப்ல அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல குவான்ட் ஃபோக்கஸ்டு ஃபண்ட் க்ரோத். ஆக்சுவலி இதுக்கு பாருங்க, சிறுசில்ல வந்து ரேங்க் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, ரெகுலர் அண்ட் டிரெக்ட், அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ ரெகுலராக இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் டைரக்ட்ல மாற்றுறேன் பாருங்களேன், டைரக்ட்ல மாற்றி கோ கொடுக்குறேன். இப்போ டைரக்ட்ல மாற்றதுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க, 0.76 தான் இருக்கு. இது ரெகுலரில் காட்டும்போது 2 சம்திங்ல இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த குவான்ட் ஃபோக்கஸ்ட் ஃபண்ட் டிரெக்ட் பிளான் க்ரோத் அப்படிங்கிறது என்னன்னா, நானும் ஒரு சஜஷன் கொடுக்கலங்க, சில மேகசின்ஸ்லாம் படித்து பார்த்து டாப் பொசிஷனில் லார்ஜ் கேப்பில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஓகேன்னு பர்சனலாக தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். எஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபண்டில் போர்ட்ஃபோலியோ என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா, போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணதுமே பாருங்களேன், ஈக்விட்டி ஹோல்டிங். ஸோ ஈக்விட்டியில் தான் இது ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி 71% வந்து ஈக்விட்டி ஹோல்டிங் தான். இங்கே பாருங்க, லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ல 62% கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, லார்ஜ் கேப் ஃபண்ட்ல எது டாப்ல இருக்கு, எந்த கம்பெனி, எந்த ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு இதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நேம் மறுபடியும் சொல்றேன், குவான்ட் ஃபோக்கஸ்டு ஃபண்ட். ஸோ அதுதான் ஜாஸ்தியான ஒரு பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அந்த ஃபண்ட் மேனேஜர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் இது லார்ஜ் கேப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இவங்க வச்சிருக்காங்கன்னா பாருங்க, லெஸ் தென் 30 ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 21 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். டாப் 10 ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல தான் அவங்க ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் வாங்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸினுடைய க்ரோத் என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் போதே சப்போஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் தான் டாப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்றதை பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் 1 இயர்ல பார்த்துக்கோங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நார்மலான ஒரு ரேஞ்ச்னா நமக்கு தெரியும்ல, 12% கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கணும். அதை விடுங்க, லாஸ்ட் 1 இயர் 2 இயர்ல இந்த மாதிரியான ரிசல்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது, சின்ஸ் இன்செப்ஷன் பார்க்கும்போது 18.64% கொடுத்துருக்காங்க. ஸோ 18% மேக்ஸிமம் வந்து நம்ம 12% வரைக்கும் ஆவரேஜாக நம்ம சொல்லுவோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா 12% வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும். பட் இவங்க 18% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, அந்த ஃபண்ட் கரெக்டான ஃபண்டு தானா அப்படிங்கிறதுல. இப்போ நெக்ஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய டாப் 2nd பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, டிஎஸ்பி நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் இதுதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் என்ன காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி இவங்களுக்கு இருக்குப்பா, இது ஓகேன்ற மாதிரி இருக்கு, அது உங்களுக்கு பர்சனலாக ஓகேனா மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ டைரக்ட்ல தான் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்கு.
ஸோ இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ இது எப்படி இருக்குப்பா அப்படின்ற நிலவரத்தை பார்க்கலாம். ஈக்விட்டி ஹோல்டிங் பாருங்க 99% அவங்க வந்து ஈக்விட்டி ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்ல தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. 84% வந்து லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 50 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்பெனிஸுடைய லிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் நிஜமாவே இது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத. இப்போ ரிட்டர்ன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டிஎஸ்பி நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸு லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 28% வந்து அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்க்கும்போது 17% இருக்குது. ஸோ கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13% வரைக்குமே அவங்களுடைய க்ரோத் இருக்குது. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பிகாஸ் மார்க்கெட்டினுடைய வேல்யூ அந்த நிலவரத்தை பொறுத்து தான் அப்படி ஏறுறது இறங்குறது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கான ரிசல்ட்டும் ஜாஸ்தியாக கிடைக்கும், ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக கிடைக்கும். அண்ட் டாப் 3ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன ஃபண்ட் அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ ஷிப் ஃபண்ட் டிரெக்ட் பிளான் க்ரோத். இது வந்து லார்ஜ் கேப் ஃபண்டில் டாப் 3ல இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் டாப் 3ல இருக்குது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ ஷிப் ஃபண்டு. ஸோ இந்த ஒரு ஃபண்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்விட்டி ஹோல்டிங்கில் 90% இருக்குது. லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்க்கும்போது 79%. ஸோ மிட் கேப்பில் 5, ஸ்மால் கேப் அப்படிங்கிறது லெஸ் தென் 1%ல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். ஒரு ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபண்டை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபண்டில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 72 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க வச்சுருக்காங்க. அண்ட் டாப் 10 கம்பெனி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நமக்கு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 26% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே 16%. ஓகே 16% அப்படிங்கிறது ஆவரேஜாக இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டாப் 3 லார்ஜ் கேப் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ். எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு மட்டும் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கிறது. ஸோ அந்த டைம் பீரியடில் நமக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த லம்சம் அமௌண்ட் அப்படியே அவங்க கிட்ட போயிடும். ஸோ நம்ம இல்லைனாலும் நம்மளோட குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கும் போது நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு சேஃப்டி பர்பஸ். நம்ம ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி ஃபேமிலி ஒரு லெவலில் கொண்டுட்டு வந்திருப்போம். லைஃப் வந்து அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க, எப்போ நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அந்த சமயத்தில் நம்ம இல்லைனாலும் நம்மளுடைய ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் நினைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காகவே நீங்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போடலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி பாலிசி பஜார். ஸோ நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய பாலிசி பஜார் லிங்க் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நம்மளோட டேட்டாஸ்லாம் கொடுக்கணும். யுவராணி, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர். ஓகே ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளை பற்றின விஷயங்கள் கேட்கும். சேலரிடு ஓகே பிலோ 5 lakhs படிச்சிருக்கேன். நோ ஓகே இந்த விஷயங்கள்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டேட்டாஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேஜ் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் பாலிசி பஜாரில் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கலாம். 97% இருக்குது. ஸோ மோர் தென் 95க்கு மேலே இருக்கக்கூடிய கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எந்த கம்பெனிஸில் இருக்கோ அந்த கம்பெனிஸில் நம்ம தாராளமாக டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ கவரேஜ் பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் 50 லட்சம் ரூபா கவரேஜ் வாங்குறோம் அப்படின்னா பாருங்க மாதம் 552 ரூபாலேருந்து கட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ எந்தெந்த கம்பெனிஸில் என்ன மாதிரியான கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வருஷம் வரைக்கும் கவரேஜ் இருக்குது, எவ்வளோ லைஃப் கவர் நீங்கள் வாங்குறீங்க, மாதம் நம்ம கட்ட வேண்டிய ப்ரீமியம் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைஃப் கவரை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா எத்தனை லட்சம் ரூபா இல்லை 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கவரேஜ் எத்தனை வயசு வரைக்கும் வைக்கணுமோ அதையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ மந்த்லி கட்டுறீங்களா ஏர்லி கட்டுறீங்களா அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ ஃபில்டர் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். லம்சமாக உங்களுக்கு வேணுமா, மந்த்லி இன்கம்மாக வேணுமா, ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஃபில்டரில். சார்ட்டிங் பண்ணிக்கலாம். லோ டு ஹை ப்ரீமியம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸு கிளைம் செட்டில்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கிளைம் செட்டில்மெண்ட் ஹை டு லோ பார்க்கலாம். ஸோ 99.5% வந்து மேக்ஸ் லைஃப் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ டு ஹை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 468 rupeesலேருந்து நம்மளுடைய மந்த்லி ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள்
பாலிசி பஜார்ல இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்ன கம்பெனி எடுக்கலாம், எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலா டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் போடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறது மூலமா உங்களுக்கு டாக்ஸ் சேவிங்ஸ் கிடைக்கும் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C. அண்ட் ஆன்லைன்ல அதாவது பாலிசி பஜார் வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய கொடுக்குறாங்க. அண்ட் கிளைம் அசிஸ்டன்ஸ் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் டெடிகேட்டடான ஒரு கிளைம் சப்போர்ட் இருக்கு. நீங்க கம்பேர் அண்ட் பை பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு பெஸ்ட், எந்த ப்ரீமியம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றது. பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரீமியமுடைய வேல்யூவும் கம்மியா இருக்கும் இல்லையா. ஸோ அதே நம்ம பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் மிட் கேப் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய டாப் 3 ஃபண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மோட்டிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth. ஸோ டைரக்ட்ல தான் ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி பார்க்கும்போது ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் 96% இருக்கு, ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. ஸோ என்னென்ன கம்பெனிஸ்லாம் அவங்க ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் தான் நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த டிரெக்ட்ல வந்து இந்த சம் பர்சன்டேஜ் காமிக்கிறாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு, அது என்னன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு போகும். பிகாஸ் அவர் தானே அனலைஸ் பண்ணி எங்கே போகணும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ அவருக்கான ஒரு பர்சன்டேஜ் தான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர்ல 41% வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 25% காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் 23% வரைக்கும் அவங்களுடைய growth இருக்கு, ரிட்டர்ன் growth. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகலாம், மார்க்கெட் பொறுத்து வேரி ஆகும். ஸோ உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல தான் நீங்கள் ஒரு ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணணும். அண்ட் அடுத்து நம்பர் 2 மிட் கேப்ல நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஃபண்ட் என்னன்னா குவாண்ட் மிட் கேப் ஃபண்ட். இதுல இருக்கு மிட் கேப் ஃபண்ட். ஸோ இதில் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். ஓகே, ஈக்விட்டி வந்து 84%, ஸ்டாக்ஸ் 31. என்னென்ன கம்பெனிஸில் வந்து பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸோட லிஸ்ட் இருக்குது, அதனுடைய நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 இயரில் 27% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் 19% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபண்ட் நேமு? குவாண்ட் மிட் கேப் ஃபண்ட். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லார்ஜ் கேப் முடிச்சாச்சு ஆல்ரெடி. மிட் கேப்ல டாப் 3ல இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் என்னன்னா நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth. ஸோ இதுலையும் நீங்கள் அந்த பிளானை பற்றின விஷயங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செக் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 96% ஈக்விட்டி ஹோல்டிங்கு. மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனால கம்பேர் பண்ணி பாருங்களேன், லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பை விட மிட் கேப்பில் தான் அதிக பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ சம்மரி பார்க்கும்போது எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்பெனிஸோட லிஸ்டிங் இருக்குது, ஹோல்டிங்ஸு. ஸோ இது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர் 2 இயர் 3 இயர் 10 இயர் அண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான ரேஞ்சஸில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயரில் 48% இருக்குது. ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே 19% வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பாசிட்டிவிட்டியில் தான் எல்லாமே இருக்குது. இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது நம்மளால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. இந்த ஃபண்டை நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்றத நான் சொல்லவே கிடையாது. இதெல்லாம் ஒரு சஜஷன். பிகாஸ் ஒரு மேகசின்லையோ இல்லை டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் வந்து டாப் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்மால் கேப். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய டாப் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். இதுக்கு முன்னாடி நிப்பான் தான் பார்த்தோம், பட் அது மிட் கேப்பில் டாப் 3 பொசிஷனில் இருந்தது. பட் இங்கே நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். போர்ட்ஃபோலியோ, ஸோ ஈக்விட்டி ஃபண்ட், ஸோ மிட் கேப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, ஸ்மால் கேப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிகாஸ் இது ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதில் தான் ஜாஸ்தியான பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னென்ன கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸு. ரிட்டர்ன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ். ஸோ இந்த கம்பேரிசன்லாம் பார்த்து இதில் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ 49% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 1 இயரில். பட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 22% வரைக்கும் அவங்களுடைய ரிட்டர்ன் growth இருக்குது. ஸோ இதெல்லாம் பர்சனலாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்மால் கேப்பில் நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஃபண்ட் என்ன அப்படின்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் growth. ஸோ ரேங்க் 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஃபோலியோ செக் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே ஈக்விட்டி தான். ஸோ ஸ்மால் கேப்பில் தான் ஜாஸ்தியான இன்வெஸ்ட்மெண்ட் 67% கொடுத்துருக்காங்க. போர்ட்ஃபோலியோ சம்மரி, எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் இருக்குது.
அந்த கம்பெனிஸினுடைய விஷயங்களும் எல்லாமே இருக்குது, டேட்டாஸ்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 35% மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் அந்த ஒரு பேசிக்கான விஷயம் பர்சன்டேஜ் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். எஸ், 27% வரைக்கும் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய ரிட்டர்ன் ரேட் இருக்குங்க. லாஸ்ட் டாப் 3ல இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஃபண்ட் கொட்டாக் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth. ஓகே, டைரக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, போர்ட்ஃபோலியோ, equity fund. ஸோ என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஸோ எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த டேட்டாஸ் தான் நான் கொடுக்குறேன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் உங்களுடைய பர்சனல் முடிவு. ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36%. லாஸ்ட் 1 இயர் 2 இயரில் 15%. ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் 21.21%. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஸோ இவ்வளோ ஒரு க்ரோத் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஃபண்டை பற்றின விஷயங்களை இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 2024 என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சஜஷன் மாதிரி தான் நான் கொடுத்தேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த ஃபண்ட்ஸை பற்றின விஷயங்கள் இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். யாராச்சும் சொல்கிறாங்க அப்படியே கண்மூடித்தனமாக எதையுமே நம்ம நம்பக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அது நமக்கு ஏற்றுதா, நமக்கு அது சரியாக இருக்குமான்னு பார்த்து அலசி ஆராய்ஞ்சு தான் அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. எக்கச்சக்கம்னா எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? 1200க்கும் அதிகமான கோர்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, 2024 ஆரம்பிச்சாச்சு, இதுக்கப்புறமா நம்ம சும்மாவே இருக்கக்கூடாதுப்பா, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.